ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கவே கூடாத சில பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனை நாளுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனானா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அதில் ஈரத்தன்மை இருக்குது, அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அடுத்து ஆயில், அடுத்து வெங்காயம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது. தக்காளி வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஃப்ரிட்ஜில் தான் வைப்பாங்க. பட் அது வந்து கண்டிப்பாக வைக்கவே கூடாது. ஏன்னா தக்காளி வந்து ஃபுல்லாகவே தண்ணியால் தான் இருக்குது. பட் அதுவும் நம்ம -10 அந்த மாதிரி நம்ம வைக்கும் பொழுது அந்த தண்ணி வந்து இன்னுமே சீக்கிரமாக கெட்டு போகவும் செய்யும். அது இல்லாத மேலே இருக்க வந்து தோல் கெட்டு போகாத, உள்ளே இருக்கிறதுல வந்து பூச்சி வர்றதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி வரல அப்படின்னாலும் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அடுத்து வந்து ப்ரெட்டு வந்து நீங்கள் எத்தனை நாள் எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரைக்குமே வெளியவே வைக்கலாம், உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெங்காயத்து பக்கத்தில் வச்சாலுமே வெங்காயமும் கெட்டு போகும், அதே நேரத்தில் உருளைக்கிழங்கும் கெட்டு போகும். ஸோ அப்படி இருக்க ஒரு பொருளை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது அது மேலே வந்து கெட்டு போகாமல் இருந்தாலும் அதை செஞ்சு நம்ம சாப்பிடும் போது கேன்சர் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உருளைக்கிழங்கு உள்ளே வைக்காதீங்க, வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் ஒன்றாமும் வைக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் வந்து கெட்டே போகாது, அது எறும்பு மட்டும்தான் வரும். எறும்பு வராமல் இருக்க வீடியோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் போடுறேன். அடுத்து வந்து குக்கும்பரும் பார்த்திங்கன்னா தண்ணியான பொருள் தான். ஸோ அதனால் அதையும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், சீக்கிரமாக கெட்டுடும். நெக்ஸ்ட் வந்து தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இது நேச்சுரலானது தான், அது வந்து கெட்டு போகவே போகாது. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கட்டியாக்கி அதோட டேஸ்ட்டே வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வைக்காதீங்க. அடுத்து ஜாமுமே பார்த்திங்க நிறைய ஸ்வீட் போட்டு தான் செஞ்சு தராங்க, ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஸோ அதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நெக்ஸ்ட் வந்து பூண்டு வந்து வெங்காயத்தோட ஒரு சில இது தான். ஸோ அதனாலுமே வந்து அதுவுமே நம்ம வெளியே வச்சுக்கலாம், உள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து ஊறுகாய் பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காகவே தான் நம்ம நிறைய சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வாட்டர்மெலன் கிட்டத்தட்ட எல்லாமே தண்ணி பொருள் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தாலுமே வந்து அந்த பொருளோட ஸ்வீட்னஸும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது தான் அது இன்னுமே கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அதோட டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், பட் அது 1 day 2 daysக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். மேக்ஸிமம் நம்ம சிக்கன், நான்வெஜ் அந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்கலாம், ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம். பட் 1 day or 2 daysக்குள்ளே அதை எடுத்து யூஸ் பண்ணிவிடுங்க. 3 days 4 days நம்ம கடையிலலாம் கொடுப்பாங்க தான். பட் ஆனால் நம்மளோட சேஃப்டிக்கு 1 days 2 daysக்குள்ளே அது சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, என்ன நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அதை 1 day 2 daysக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. அது கூட ஓகே. இப்போ இட்லி மாவு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன்னா 1 week கூட வச்சுப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. 1 day or 2 days, அதுக்கு மேலே அது எவ்வளோ மாவு இருந்தாலும் எடுத்து கீழே போட்டுருங்க. 1 நாள் 2 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு அதை சூடு பண்ணி திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. குழம்பு எல்லாமே வந்து நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னா ஒரு நைட்டுக்குள்ளேயே கெட்டு போயிடும். ஸோ நம்ம அதை 2 days வச்சுக்கிறோம், 1 dayலேயே தூக்கி போட்டுருங்க. நிறைய பேருக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய வாங்கி செய்வாங்க. பட் சாப்பிட முடியாமல் செஞ்சதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் சூடு பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக மறுநாள் கூட அதை சூடு பண்ணி சாப்பிடாதீங்க, அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்ருங்க. தேங்க்யூ. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.